திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு அப்படின்ட்டு. நான் நம்பல. ஆனா நெறைய பேர் நம்பியிருப்பீங்க. அதனால ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனா ஸ்டாலின் தான் வந்தாரு. கஞ்சா நெறைய தந்தாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு. கள்ளச்சாராயத்த ஆறா ஓட விட்டாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு. தினமும் ஒரு கொலை செய்ய விட்டாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு. கொள்ளையடிக்க விட்டாரு. அப்படின்னு அவன் பாட்டு போட்டிருக்கணும். கொஞ்சம் மாற்றி போட்டாங்க. ஒருவேளை விடியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அல்லது திராவிட மாடல் ஆட்சிக்கு விடியல் என்பது கஞ்சா விற்பதும் கொலை கொள்ளைகள் செய்வது மட்டுமாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சி மாநில செயலர் இருந்து கஞ்சா வித்திருக்காரு. அவங்க கட்சி ஆட்சியில் வந்து காவல்துறையினரே கஞ்சா வித்திருக்காங்க. அப்ப இந்த ஆட்சி என்பது இந்த ஆட்சியை பொறுத்தவரை விடியல் என்பது கஞ்சா விற்பதும் கள்ளச்சாராயம் விற்பதும் கொலை கொள்ளைகளை அனுமதிப்பதும் தான் நினைக்கிறேன். இதோட கொடூரத்தின் உச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டியில பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் வந்து கஞ்சா விற்கிறது யாருன்னு போட்டி போட்டு அதில் ஒரு கொலை நடந்திருக்குது. சென்னை வியாசர்பாடியில் பள்ளிக்கூடத்துக்கு போன 11வது படிக்கிற மாணவன் பையில கஞ்சா இருக்குது. அப்ப இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டிய ஆட்சி இங்க கிடையாது. கஞ்சா விற்பனை ஏன்னா அவன் கட்சிக்காரன் கஞ்சா கடத்திட்டு இருக்காங்க. வட தமிழகம் முதல் தென் தமிழகம் வரை கஞ்சா விற்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த ஆட்சி செயல்பட்டு இருக்குது. உளவுத்துறை எங்க போச்சுன்னு தெரியல. இன்னொன்னு பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்குன்னா, மாணவர்களை வந்து கஞ்சா விற்கிற டெலிவரி பாயா மாத்தி வச்சிருக்காங்க இந்த ஆட்சியில. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஸ்கூல்ல மீதி போடுவாங்க 100% 100% வெற்றி அப்படின்ட்டு. ஆனா இப்ப என்ன நடக்குது? டாஸ்மாக்ல எவ்வளவு விற்பனை அப்படின்னு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இலக்கு நிர்ணயித்து அந்த விற்பனை இலக்கை அடைந்தவனுக்கு வந்து பாராட்டு பணமும் இதுவும் கொடுக்குறாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில எத்தனை பள்ளிக்கூடங்கள் திறக்க போகின்றோம் அப்படின்னு இலக்கு வச்சு செயல்படல. எத்தனை மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகின்றோம் இலக்கு கிடையாது. ஆனா மறைமுக இலக்கு இருக்கு. எத்தனை மாணவர்களை வந்து கள்ளச்சாராயத்துக்கு அடிமையாக்க போறோம், எத்தனை மாணவர்களை வந்து கஞ்சாவுக்கு அடிமையாக்க போகிறோம், எத்தனை மாணவிகளை மதுவுக்கு அடிமையாக்க போகிறோம் அப்படிங்கிறது இவங்க தெளிவா இருக்காங்க. அதனோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் மாணவிகள் வந்து கையில பீர் பாட்டிலோடு சரக்கு அடிக்கிற மாதிரி போட்டோ வந்துட்டு இருக்குது. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் வரை, கடவுள் தப்பு செய்ய கடவுள் வந்து சாமி கண்ணை குத்துன்னு நம்பிக்கை இருக்கும் வரை தவறுகள் குறைந்து கொண்டிருந்தன, தவறுகள் நடக்காம இருந்தன. இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து திராவிடம் பேசி பேசி கடவுள் இல்லைன்னு சொல்லி தப்பு பண்றவன பூரா தூக்கி மேல உட்கார வச்சு இன்னைக்கு விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கஞ்சா அடிக்கிற கல்விக்கூடத்துக்கு போற பையன் கஞ்சாவோட திரும்பி வர்றான். இதெல்லாம் சொல்றதை கேட்டு மறுபடியும் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஓட்டு போட்டீங்கன்னா, நாளைக்கு உங்க வீட்டு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாக்கெட்ல வந்து பேனா இருக்காது, கஞ்சா தான் இருக்கும். உங்க வீட்டு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கையில பீர் பாட்டிலோட வீட்டுல வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பா. என்னுடைய பையன் வந்து என்னுடைய பையன் பாக்கெட்ல கஞ்சா இருக்குது எனக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறோம். திமுக மறக்காம ஓட்டு போட்டுருங்க. என்னுடைய பொண்ணு தண்ணி அடிக்கிறது எனக்கு பெருமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தவறாம திமுக ஓட்டு போட்டுருங்க. என்னோட பொண்ணோ பையனோ வந்து கஞ்சாவுக்கு அடிமையிடக்கூடாது, கேடுகட்ட கலாச்சாரத்தில் வீழ்ந்துடக்கூடாது, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தூக்கி பிடிக்கணும், கடவுள் நம்பிக்கையோட வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கனவுல கூட திமுக ஓட்டு போடணும்னு நினைச்சிடாதீங்க. வருங்கால தலைமுறை வாழ்வதும் வீழ்வதும் உங்க கையில இருக்க வாக்குல தான் இருக்குது. ஓட்டு பார்த்து போடுங்க. அது ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்ட்டு நம்பி ஓட்டு போட்டு மீட்க முடியாத பள்ளத்துல 50 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுருங்க, 500 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்ட்டு அவங்க சொன்னதை நம்பி திமுக ஓட்டு போட்டு தமிழக மாணவர்களை, தமிழக இளைஞர்களை, தமிழக இளைய தலைமுறையினரை ஒரு 500 அடி பள்ளத்துல தள்ளி விட்டுருக்கீங்க. அதனால நம்முடைய வாக்கு என்பது பள்ளத்தில் இருக்கும் இளைய சமுதாயத்தை மேல மது போதையிலையும் கஞ்சா போதையிலும் கிடக்கும் இளைய சமுதாயத்தை வந்து மேல தூக்கிட்டு வர்றதா, இல்ல அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடி போடுறதா, நாசமாக்குறதாங்கிறத நீங்க போடுற ஓட்டு தான் முடிவு பண்ணும். தெளிவா இருப்போம். ஆலயங்களை இடித்தார்கள், பொறுத்து கொண்டோம். தினமும் கொலைகள் நடந்தது, பொறுத்து கொண்டோம். கொள்ளைகள் நடந்தது, பொறுத்து கொண்டோம். கல்வி பயிலும் மாணவர்கள் கையில் கஞ்சா இருக்குது, இதையும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து இருக்க முடியாது. இந்த கையில் கஞ்சா இருக்கிறத கேட்டால் இப்போ அப்பனை வெட்டின கதெல்லாம் பார்த்துருக்கோம். பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்கு. 6லேருந்து 60 வயசுக்கு பாலியல் பலாத்காரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையில வந்து தமிழகம் மீண்டும் சிக்கி சின்னாபன்னாமாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஓட்டை வந்து தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை போற்றக்கூடியவர்களுக்கும் ஓட்டு போடுங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நாடு நாசமாக போகணும், தமிழகம் வந்து தமிழ் ஒரு சமுதாயமே இல்லாமல் போகணும்னு நினைச்சிங்கன்னா திமுக ஓட்டை போடுங்க.